ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், அஸ்ஸலாமு அலைக்கும். கிட்ஸுக்கு ரொம்பவே ஃபேவரட்டான ஃப்ரெஞ்ச் மக்ரூன்ஸ் எப்படி பண்ணுறதுன்னு தான் பார்க்க போகிறோம். நம்மளோட ட்ரெடிஷ்னலான தூத்துக்குடி மக்ரூன்ஸ் வந்து கேஷ்யூ பவுடர் யூஸ் பண்ணி பண்ணுவோம். இது வந்து ஆல்மண்ட் பவுடர் யூஸ் பண்ணி பண்ண போகிறோம். இந்த ரெசிபிக்கு ஆல்மண்ட் பவுடர் யூஸ் பண்ணாதான் அந்த ட்ரெடிஷ்னல் ஃப்ரெஞ்ச் மக்ரூன் டேஸ்ட் நம்மளுக்கு கிடைக்கும். ஃபர்ஸ்ட்டு 3/4 கப் சுகரை பவுடர் பண்ணி எடுத்திருக்கேன். முடிஞ்ச அளவுக்கு ஃபைனாக பவுடர் பண்ணிக்கோங்க. இது கூட 3/4 கப் ஆல்மண்ட் பவுடர் ஆட் பண்ணிக்கலாம். நான் கடையில் வாங்கினது தான் யூஸ் பண்ணியிருக்கேன். ஒரு 2 செகண்ட்ஸ்க்கு பல்ஸ் பண்ணி எடுத்துக்கலாம். இது ரெண்டும் ஒன்னா சேர்றதுக்காக தான். நீங்க வீட்ல ரெடி பண்றதா இருந்தா ஆல்மண்ட்ஸோட ஸ்கின்னை பீல் பண்ணிட்டு ரோஸ்ட் பண்ணி பவுடர் பண்ணிக்கோங்க. இப்போ இதை சலிச்சிட்டு ஒரு மிக்சிங் பவுல்ல ஆட் பண்ணிக்கோங்க. இன்னொரு மிக்சிங் பவுல்ல 2 முட்டையோட ஒயிட் மட்டும் எடுத்திருக்கேன். 3 டேபிள் ஸ்பூன் சுகர். ஸ்லோ மோட்ல வச்சு இந்த எக்கை ஒரு தடவை கலந்து விட்டுட்டு சுகரை கொஞ்சம் கொஞ்சமா ஆட் பண்ணி நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். சுகர் நல்லா கரைஞ்சதுக்கு அப்புறமா கொஞ்சம் ஃபாஸ்டான மோட்க்கு சேஞ்ச் பண்ணிக்கலாம். இப்போ பாத்தீங்கன்னா இது வந்து இப்படி ட்ரிப் ஆகுது. ஸோ இன்னும் கொஞ்ச நேரம் கூட நம்ம பீட் பண்ணிக்கலாம். ஸ்டிஃப் பீக் வர வரைக்கும் நம்ம இந்த எலக்ட்ரிக் பீட்டரை வச்சு நல்லா பீட் பண்ணிக்கலாம். இப்போ பாத்தீங்கன்னா இது வந்து கரெக்டான கன்சிஸ்டன்சி. இப்படி எடுக்கும் போது அது அப்படியே நிக்குது இல்லையா, அதுதான். இதுல ஒரு 2 டிராப் ரெட் ஃபுட் கலர் ஆட் பண்ணிருக்கேன். ஸோ நம்மளுக்கு வந்து அது ஒரு பிங்கிஷ் கலர்ல வரும். உங்க வீட்லயும் கேர்ள் சைல்டு இருந்தா நம்ம ஏன் இதை பிங்க் கலர்ல ரெடி பண்ணிருக்கோங்கிறத கரெக்டா கெஸ் பண்ணிடுவீங்க. இதை நல்லா கலந்து விட்டுக்கலாம். ஒரு 1 மினிட்க்கு பீட் பண்ணிட்டீங்கன்னாலே போதும். இப்போ ஒரு ஸ்பேச்சுலா வச்சு இந்த மாதிரி ஓரங்கள் எல்லாம் ஒன்னா சேர்த்து விட்டுறலாம். இப்போ இது கூட நம்ம பவுடர் பண்ணி வச்சிருந்த ஆல்மண்ட் ஃப்ளோர் அண்ட் சுகரை கொஞ்சம் கொஞ்சமா ஆட் பண்ணி பைண்ட் பண்ணி விட்டுக்கலாம். ரொம்ப மிக்ஸ் பண்ணிட வேண்டாம். லைட்டா மிக்ஸ் பண்ணிட்டே மிச்ச மாவையும் ஆட் பண்ணிட்டு எல்லாம் ஒன்னா சேர்ந்து வர மாதிரி ஒரு ஸ்பேச்சுலா வச்சு மிக்ஸ் பண்ணிக்கோங்க. கொஞ்சம் ஸ்லோவாவே கலந்து விட்டுக்கோங்க. மாவெல்லாம் ஒன்னா சேர்ந்ததுக்கு அப்புறம் இந்த மாதிரி பண்ணுங்க. மாவு கொஞ்சம் உடைஞ்சு வர மாதிரி இருந்தா இன்னும் ஒரே ஒரு தடவை கலந்து விட்டுக்கோங்க. இதுதான் கரெக்டான கன்சிஸ்டன்சி. அந்த ரிப்பன் மாதிரி அப்படியே உடையாம மாவு வந்து ஃப்ளோ ஆகணும்னே ஸ்டாப் பண்ணிடுங்க. இதை உடனேவே ஒரு பைப்பிங் பேக்ல மாத்திட்டு இந்த மாதிரி கொஞ்சம் சின்ன சைஸா மேல இருந்து பிரஸ் பண்ணி விட்டுக்கோங்க. இந்த மாதிரி ஃபிங்கர்ஸ் இல்லனா ஒரு டூத் பிக் வச்சு லைட்டா பிரஸ் பண்ணியும் விட்டுக்கோங்க. நம்ம ரொம்ப மிக்ஸ் பண்ணிட்டோம் அப்படின்னா இந்த மாதிரி ஷேப் வந்து வராது. 1/2 மணி நேரத்துல இருந்து 1 மணி நேரம் வரைக்கும் அப்படியே வச்சு மேல தொட்டு பார்த்தா கொஞ்சம் ட்ரை ஆன மாதிரி இருக்கும் போது பேக் பண்ணிக்கலாம். 300 டிகிரி ஃபாரன்ஹைட்ல 14 ல இருந்து 16 மினிட்ஸ் வரைக்கும் பேக் பண்ணிக்கோங்க. பேக் பண்றதுக்கு முன்னாடி ஒரு தடவை நல்லா டேப் பண்ணிக்கோங்க. ஏர் பபிள்ஸ் எதுவும் இருந்தா ரிலீஸ் ஆயிடும். மக்ரூன்ஸ் உள்ள வைக்கிறதுக்கு ஃபில்லிங் ரெடி பண்ணிக்கலாம். ஒரு மிக்சிங் பவுல்ல 1 கப் ஹெவி விப்பிங் கிரீம், 2 டேபிள் ஸ்பூன் சுகர் ஆட் பண்ணி ஒரு ஸ்டிஃப் பீக் வர வரைக்கும் பீட் பண்ணிக்கலாம். இதுல சுகர் கம்மியா தான் ஆட் பண்ணணும். ஏன்னா வெளியில இருக்கிற மேக்ரோன்ஸ்ல சுகருக்கு வந்து கொஞ்சம் ஜாஸ்தியா தான் இருக்கும். நீங்க பட்டர் கிரீம் ஃப்ராஸ்டிங் கூட யூஸ் பண்ணிக்கலாம். இப்போ நம்ம ரெடி பண்ணி வச்சிருக்க கிரீமை மேக்ரோன்ஸ் நடுவுல ஃபில் பண்ணிக்கலாம். மேக்ரோன்ஸ் நடுவுலயும் நம்ம ரெடி பண்ணி வச்சிருந்த கிரீமை ஃபில் பண்ணியாச்சு. எவ்வளவு அழகா நல்ல எம்மியா ரெடியா இருக்கு பாருங்க. இந்த மேக்ரோன்ஸ் ரெடி பண்ணும்போது நான் சொன்ன அந்த ரிப்பன் கன்சிஸ்டன்சி மட்டும் கரெக்டாக ஃபாலோ பண்ணிங்கன்னா வீட்லேயே ரொம்ப ஈஸியாக பண்ணிடலாம். இது கடையில் வாங்கினா ரொம்பவே எக்ஸ்பென்சிவாக இருக்கும். நீங்களும் இந்த ரெசிபியை கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ். சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.